ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு அபேக் அகாடமி. இந்த ஹிஸ்ட்ரியை எப்பவும் ஒரு டேட் நேம்ஸ் எல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சா இந்த லெசன் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். ஒரு வில்லேஜ்ல ராமு அப்படின்ற ஒரு வேவர் இருக்காரு. அதாவது துணிலாம் நெய்வாங்க இல்லையா, துணிலாம் கையாலேயே செஞ்சு ஹேண்ட்மேட்ல ஷர்ட், டிஷர்ட்ஸ் இதெல்லாம் விற்கிறாரு. அவர் பெரிய ரிச்லாம் கிடையாது. அவருக்கு வரக்கூடிய காசை வச்சு அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அன்றாட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த ட்ரக் இங்கிலாந்துல இருந்து மிஷன் மேட் குட்ஸ், அதாவது மிஷினால செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த ட்ரக்ல வந்திருக்கு. அந்த டிஷர்ட் ஷர்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ராமு விற்கிறத விட 50% கம்மியா இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இவன் ஒரு கலர் வச்சிருக்கானா அது 10 விதமான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கு. மக்கள் பாக்குறாங்க, நம்ம எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்து ராமு கிட்ட வாங்கணும்? இந்த மாதிரி இங்கிலாந்துல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல ரொம்பவே அட்ராக்டிவா, அது மட்டும் இல்லாம காசு ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்குது சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அந்த இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய மிஷின் மேட், அதாவது ஏன்னா அது கையால செய்யப்படல, மிஷின்ல செய்யப்பட்ட ட்ரெஸ் காசு ரொம்ப கம்மியா கொடுத்து அங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராமு கிட்ட யாருமே ட்ரெஸ் வாங்கல. வேற வழி இல்லாம ராமு என்ன பண்றான், அவருடைய கான்ட்ராக்டர், அதாவது ஓனர் இருப்பார் இல்லையா, அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போயிட்டு, முதலாளி எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப யாருமே வாங்கல. என் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் ரொம்ப பசியா இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமு ரொம்ப கெஞ்சி கேட்கிறான். இப்போ ராமு அந்த முதலாளி என்ன சொல்றாரு, சரி சரி உனக்கு நானே ஆர்டர் தரேன், பட் முன்னாடி கொடுத்த காசை விட எனக்கு இப்போ பார்த்தனா 50% இல்லை 70% கம்மியாக தருவேன். அதாவது முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்தனா இப்போ நான் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் தான் கொடுப்பேன், வாங்கிட்டு வேலை சரியா அப்படி சொல்லிட்டு கரரா பேசுறாரு. ராமுவும் யோசிக்கிறான், என்னது 50% 70% கம்மியாவா? உடனே அந்த முதலாளி என்ன சொல்றாரு, இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா ஒழுங்கா வெளில போ அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்லிடுறாரு. இப்ப கடைசியில ராமுவோடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு பசி, இன்னொரு சைடு கஷ்டம். ராமுக்கு மட்டும் இந்த நிலைமை கிடையாது, அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ட்ரேடருக்கு இந்த நிலைமை தான். என்னதான் இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கான்ட்ராக்டர், இந்த முதலாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லக்ஸூரியஸா முன்னாடி இருந்ததை விட அதிகமா சம்பாரிச்சு ரொம்ப ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ராமுவோடைய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த கான்ட்ராக்டர், இந்த மாதிரி பணக்காரங்களை பார்த்து பயங்கர கோவப்பட்டு கடைசியா ஒரு புரட்சி வெடிக்குது. அதுதான் ரிவோல்ட் அப்படின்னா அந்த ப்ரொடெஸ்ட்னு சொல்லலாம். அதாவது அகைன்ஸ்ட் த பர்சன் ஆர் பீப்புள் இன் த பவர். மக்கள், சாமானிய கஷ்டப்படக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, அதிகமா காசு வச்சிருக்கவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதுதான் யூரோப்ல 1830ல நடந்த விஷயம். இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல ஃபுட் ஷார்டேஜும் ஆகுது. சரி, இதெல்லாம் சேர்ந்து இவங்க எப்படி 1948ல ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கிளாஸ் 10 சோஷியல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 6th பார்ட், ஹங்கர், ஹார்ட்ஷிப் அண்ட் பாப்புலர் ரிவோல்ட். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்ட் 1 to 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த 6th வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். த இயர்ஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப் 1830 to 1848. நம்ம ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் மக்கள்லாம் கிங்க ஹேட் பண்ணாங்க, நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பெரிய பெரிய விஷயங்களை யோசிப்போம். பட் இந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு சிம்பிளான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹங்க்ரி, அதாவது பசி. இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 1830க்கு போகலாம் யூரோப்புக்கு. அந்த டைமில் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக இருந்தது, ஜாப்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிரெட், அதாவது சாப்பாடோடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டை விட அதிகமாக இருக்குது. மக்களுடைய பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதால, இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்கிறதால வேற வழியே இல்லாமல் நடந்தது தான் ரெவல்யூஷன்ஸ். இதை ஒரு பாப்புலரான ரிவோல்ட் பார்த்தீங்கன்னா 1848 நடக்குது. ஃபர்ஸ்ட் 1830ல எதுக்கு மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏன் இவ்வளோ பெரிய பஞ்சம், மக்கள் ரெவல்யூஷன்ஸை உருவாக்குற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு 5 விஷயம் தான் காரணம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 5 key points for your exams point of view. இந்த 5 விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான், ஒண்ணுக்கு ஒன்று சார்ந்தது. அதாவது ஒரு விஷயம் நடந்தது அடுத்து அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துட்டே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். Europe's people suddenly increased enormously. More people meant more mouths to feed. பயங்கரமான பாப்புலேஷன்ஸ் அதிகமாயிடுச்சு யூரோப்ல. இப்ப பசியும் அதிகமாயிடுது, மக்கள் அதிகமானதால அவங்களுக்கு சாப்பாடும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதுதான் முதல் காரணம். செகண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட். They were more job seekers than jobs. Imagine 100 people fighting for just one job. That was the reality. ஸோ கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு ஜாபுக்கு சண்டை போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்பவே அதிக ரேட்டில் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், நிறைய பாப்புலேஷன் ஆனதால் வேலை இல்லா தன்மையும் அதிகமாகிடுச்சு. தேர்ட் முக்கியமான காரணம், மைக்ரேஷன் அண்ட் ஸ்லம். People left their villages and moved to cities hoping for work.
But instead of nice house, they end up living in dirty, overcrowded slum. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வில்லேஜில் இருந்து நம்மளால் பெருசாக சம்பாதிக்க முடியல, ரொம்ப பசியாக சாகுறாங்கன்றதால அவங்க என்ன பண்ணுறாங்க, சிட்டி சைடு வராங்க. சிட்டி சைடு வந்தால் ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து ஓவர் க்ரௌட் ஆனதால் அவங்களால ஒரு நல்ல வீட்டில் வாழ முடியல. ரொம்பவே தெருவுலையே இல்லை வந்து ரொம்ப ஓவரான க்ரௌடில் இருக்கக்கூடிய ஸ்லம்மில் தான் ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4வது முக்கியமான விஷயம், மிஷன் த்ரெட். ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் இன் த டவுன் ஃபேஸ்ட் அ பிக் எனிமி, மிஷன்ஸ் ஃப்ரம் England. England was already industrialized. They made cheap clothes by mission. The European weavers who made clothes by hand couldn't compete with the cheap prices. This destroyed the textile industries. Missions-லாம் வந்தது ஒரு பெரிய த்ரெட் ஆயிடுது அந்த சின்ன சின்ன வணிகையாளர்களுக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஐ ரெவல்யூஷனில் இருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய பேரோட ஜாப் போகுதுன்னு சொல்லிட்டு இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஏஐ எல்லாருடைய ஜாபையும் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு மேபி இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிறது கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ஏஐ ரெவல்யூஷனில் தான் இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நிறைய விஷயங்களை ஏஐ புரட்டி போட போகுதுன்றது ஒரு உண்மைன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ மிஷின்ஸ் வந்தது என்ன ஆகுது, கையில் செய்யக்கூடிய மக்கள் இது மிஷினே இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வணிகம் ரொம்பவே, அதாவது இம்போர்ட் யாருமே வாங்காமல் போகிறாங்கன்றதால அவங்களுடைய பசி அதிகமாகிடுது. 5th இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூடல் டியூஸ் அண்ட் பேட் ஹார்வெஸ்ட்ஸ். இந்த ஃபியூடல் டியூஸ் அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேமெண்ட், ஒரு டேக்ஸ் மாதிரி. இந்த பெசன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த லேண்ட் லார்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கான வட்டி கொடுங்க, இல்லை இதுக்கான ரெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்குறதுல எப்பயுமே நிறுத்தலை, நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பேட் ஹார்வெஸ்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொருளுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. இதனால் யூரோப்பில் பாப்புலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாப்புலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வேர் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரீம்லி நத்திங். இந்த 5 விஷயம் தான் யூரோப்பில் இந்த மாதிரி வறுமை வர்றதுக்கான காரணம். இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தால இன்னொரு விஷயம் அடுத்தடுத்து அப்படியே நடந்துருச்சு. ஈவன் நம்ம ஸ்ரீலங்காவில் கூட கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனானா வந்து 3000 ரூபாய் 4000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பனானாவுடைய ரேட்டு. இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ இங்கிலாண்டில் 1830 இந்த மாதிரி வறுமையாக ரெவல்யூஷன்ஸ் நடந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த 5 விஷயம் தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தோடையும் ரிசல்ட்டா 1848 பாரிஸ் ரிவோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காசு இல்லாம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பசியா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கோவமா அப்படியே அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா 1848 ஒரு புரட்சியா வெடிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த 5 ரீசனும் தான். அதுக்கு மெயினான ட்ரிகர் பாயிண்ட் எதுவா இருந்ததுன்னா ஷார்டேஜ் ஆஃப் ஃபுட். சாப்பாடே இல்லாமல் போயிடுச்சு, வேலையும் இல்லாமல் போயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட். மக்கள்லாம் என்ன பண்றாங்க, தெருவில் இறங்கி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் கல் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நடு ரோட்ல போட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் லூயி பிலிப் தானே வந்து கிங்காக இருக்கார். இப்போது பழைய கிங்கெல்லாம் மாற்றிட்டு கடைசியாக இவர் வந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பயப்படுறாரு. கடைசியாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. இப்போ கிங் அங்கேருந்து ஓடி போனதுக்கப்புறம் இப்போ நேஷனல் அசம்பிளி என்ன பண்ணுறாங்க, பவர் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 3 சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஃப்ரான்ஸில் 3 விஷயம், 3 சேஞ்சஸ்: ரிபப்ளிக், சஃப்ரேஜ் அண்ட் ரைட் டு ஓட். ரிபப்ளிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ரிபப்ளிக் நேஷன்ட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. செகண்ட், சஃப்ரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல், அதாவது ஆண் மட்டும் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப் வச்சு எல்லாருக்கும் நம்ம வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லி இந்த விஷயத்தை கிளியராக சொல்கிறாங்க. என்னன்னா சைலேஷியன் வேவர்ஸ் 1845. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடு பிரிங்களேன். ரோட்டுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வேவர்ஸ், அதாவது புவர் பீப்புள் இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர், அவங்க வந்து ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள். இங்கே ப்ராப்ளமே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டர்லாம் வேவர்ஸ்க்கு, அதாவது ரா காட்டன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்க, டெஸ்பரேட்டாக வேணும்னே வந்து அந்த ரா காட்டன்ஸ்லாம் வந்து அந்த வேவர்ஸ்க்கு கொடுத்துட்டு பேமெண்ட்டை ரொம்பவே குறைச்சிடுறாங்க. அவங்களால அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்டு வாழக்கூட முடியல. ஜூன் 4, 1845 வில்ஹெல்ம் உல்ஃப் இவர் என்ன நடந்தது, இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் அந்த இன்சிடென்ட்டை என்ன நடந்ததுன்னு ரொம்பவே சூப்பராக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த புவர் வேவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே க்ரௌடாக
ரோட்டில் ஒரு ரேலி மாதிரி கான்ட்ராக்டருடைய வீட்டுக்கெலாம் போயிட்டு எங்களுக்கு ஹையர் வேஜஸ் கொடுங்க, நல்ல சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த புவர் வேவர்ஸ் வந்து ரொம்பவே தன்மையாக எங்களுக்கு காசெல்லாம் ஏற்றி கொடுங்கன்னு சொன்னாலும் கான்ட்ராக்டர் பயங்கரமாக இவங்களை இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த புவர் வேவர்ஸ்க்கு அந்த பேஷண்ட்ஸ்லாம் போய் வேறு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு பயங்கர கோவம் வருது. நேராக அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர்ஸ், இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் உடச்சி தார கிழிச்சு போட்டுட்டாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் பயந்து சரி எங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு வில்லேஜ் சைடு எங்க போறாங்க. பட் அவங்க யாருக்கு வில்லேஜில் இருக்கக்கூடிய யாருமே இவங்களுக்கு ஷெல்டரே தரல. இந்த மாதிரி க்ரூவல் மென்னுக்கு ஷெல்டரே தரல. அதாவது எங்கேயும் வந்து தங்குறதுக்கு வந்து விடலை. ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த கான்ட்ராக்டர் பவர்ஃபுல் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்றாங்க, போய் ஒரு ஆர்மியை கூட்டு வராங்க. கூட்டு வந்து ஒரு 11 வேவர்ஸை சுட்டு சாகடிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 1848ல் இந்த பாரிஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த செலிசியா 1845 இன்சிடென்ட் வந்து நடந்துருச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த புவர் வேவர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இறங்கி அவங்க புரட்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த நடந்த இன்சிடென்ட்டை வந்து டைம்லைன் படி பார்த்துடலாம். 1830ல் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எக்கனாமிக் ஹார்ட்ஷிப். இந்த இடத்துல தான் வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாகுது, வேலையெல்லாம் கம்மியாகுது, சாப்பாடு எல்லாம் போயிடுது, பெருசாக மக்கள் வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 1845 சிலேசியன் வேவர்ஸ் ரிவோல்ட். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ஒரு ரிவோல்ட் நடக்குது. அதில் 11 பேரை இந்த கான்ட்ராக்டர்ஸ், இந்த பவர்ஃபுல் பீப்புளெலாம் சுட்டே சாகடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 1848ல் பாரிஸ் ரிவோல்ட் நடக்குது. லூயிஸ் பிலிப்பி அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. கிங்கா அவர் தான் இருக்காரு அப்போ பாரிஸ்க்கு. அவருடைய கிங் சேரையே விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 ரூலை கொண்டு வராங்க. பாரிஸையும் ரிபப்ளிக்கா ஆக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. கைஸ், நம்மளே ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட்டிங், ஆடியோ ஆட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். 95% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்லி 5% ஆஃப் பர்சன்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. யூடியூப் அல்காரிதம் சொல்லுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு.